الله والصلاة والسلام على رسول الله ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وهبنا له إسحاق ويعقوب وكلا هدينا ونوحا هدينا من قبل ومن ذريته داود وسليمان وأيوب ويوسف وموسى وهارون وكذلك نجزي المحسنين. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெற்றோரும் பிள்ளைகளும் என்ற தொடரில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய 11 மகன்கள், குறிப்பாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுக்கு இடையில் நடந்தவைகளை கடந்த நாட்களில் நாம் தொடர்ந்து கேட்டிருக்கிறோம். திருக்குரானில் ஆங்காங்கே சில இறை தூதர்களை அல்லாஹ் அவர்களுடைய வரலாற்றை குறிப்பிடுகிறான். தனியாக அந்த இறை தூதர்களை பற்றி சொல்கிறான். சில இறை தூதர்கள் அவர்களுடைய வாரிசு, அவர்களுடைய மகன், அவர்களுடைய மனைவி என்று சில இறை தூதர்களை பற்றி மட்டும்தான் அல்லாஹ் கோடிட்டு காட்டுகிறான். அந்த வரிசையில் இன்றைக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த இருவரை குறித்தும் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் நபியை சொல்லி கொண்டு வருகிற இடத்தில் வஹப்னா லஹு இஸ்ஹாக் வ யாக்கூப், இப்ராஹிமுக்கு இஸ்ஹாக்கையும் யாக்கூபையும் நாம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கினோம். குல்லன் ஹதைனா, எல்லோருக்குமே நாம் நேரான வழியை காட்டினோம். வ நூஹன் ஹதைனா மின் கபுல், இவர்களுக்கு முன்னால் நூஹுக்கும் நாம் நேர்வழியை காட்டியிருக்கிறோம். இப்ராஹிம், யாக்கூபு, இஸ்ஹாக்கெல்லாம் முன்னால் உள்ளவர் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அப்ப இவர்களுக்கு முன்னாலும் நூஹுக்கும் நாம் நேர்வழியை காட்டியிருக்கிறோம். வமின் துர்ரியத்திஹி, அவருடைய வழித்தோன்றல்களில்தான் தாவூதும் வ சுலைமான் வ ஐயூபும் வ யூசுப் வ மூசா வ ஹாரூன், இவங்க எல்லாருமே அவர்களுடைய வழித்தோன்றல்கள் தான். யாருடைய வழித்தோன்றல்கள்? நூஹுடைய வழித்தோன்றல்கள். ஏன்னா நூஹு ஒத்த ஒருவர் தான், அவரை யாரும் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. மனைவி ஏற்றுக்கொள்ள, மகன் ஏற்றுக்கொள்ள. அப்ப அவருடைய நேரடி வாரிசுகள் யாருமே இல்லை. யாரு அழிக்கப்படாமல் நம்பிக்கை கொண்டு மூமின்களாக கப்பலில் ஏறிக்கொண்டார்களோ அவர்கள் மட்டும்தான் அன்றைக்கு காப்பாற்றப்பட்டார்கள். அன்றைக்கு அவர்கள் மட்டும்தான் முஸ்லிம்கள். அந்த முஸ்லிம்கள் பாதுகாக்கப்பட்டு அவர்கள் ஒரு இடத்தில் அவர்கள் குடியமர்ந்து அவர்கள் வாழ்ந்து அவர்கள் வழியாகத்தான் இந்த இப்ராஹிம் என்கிற இறை தூதர் வருகிறார். அவர்கள் வழியாகத்தான் என்ன இஸ்மாயில், இஸ்ஹாக் வருகிறார், யாக்கூப் வருகிறார், யூசுப் வருகிறார், மூசா வருகிறார், ஹாரூன் வருகிறார், தாவூது, சுலைமான், இப்படி எல்லாருமே அந்த வழியில் வந்தவர்கள் தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இது 6ஆம் அத்தியாயம் 84வது வசனம். வரப்புக்க ஆலமு பிமன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், உம்முடைய இரட்சகன் மிக அறிந்தவன், வானங்களிலும் பூமியிலும் இருக்கின்றவர்களை அவன் நன்கு அறிந்தவன். வலகது ஃபضلنا بعض النبيين على بعض, ஒவ்வொரு இறை தூதர்களையும் மற்ற சில இறை தூதர்களை விட நாம் சிறப்பித்திருக்கிறோம். ஒவ்வொரு இறை தூதருக்குமே ஒரு சிறப்பு உண்டு. ஒட்டுமொத்தமாக ஒரு இறை தூதருக்கு எல்லா சிறப்பையும் அல்லாஹ் கொடுக்கல. ஒவ்வொரு இறை தூதருக்கும் அந்த காலகட்டத்திற்கு தேவையான சில வெகுமதிகளை, சில அற்புதங்களை, சில அத்தாட்சிகளை அல்லாஹ் கொடுத்து அவர்களை என்ன செய்திருக்கிறான், சிறப்பித்திருக்கிறான். எவரையும் எவரோடும் என்ன நாம ஒப்பிட முடியாது, யாரையும் வித்தியாசப்படுத்த முடியாது. லானு ஃபர்ரிகு பைன அஹதி மின்ஹும் அப்படின்னா என்ன நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. இல்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த் என்ற அந்த சூரத்துல் பக்ராவுடைய கடைசி வசனங்களை படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த இறை தூதர்களுக்கு மத்தியில் எந்த பிரிவினையும் பாகுபாடையும் நாம் காட்ட மாட்டோம் என்றுதான் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறார். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு இறை தூதருக்கும் சில அந்தஸ்துகளை, சில வெகுமதிகளை, சில உயர்வை அல்லாஹ் இருக்கிறான், வழங்கியிருக்கிறான். ரப்புக்க அலம் பிமன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வலகது ஃபضلنا بعض النبيين على بعض, சில இறை தூதர்களை விட சிலரை நாம் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம். வஆத்தைனா தாவூத ஜபூரா, தாவூதுக்கு நாம் ஜபூர் என்கிற வேதத்தை நாம் என்ன செய்தோம், வழங்கினோம் என்று அல்லாஹ் 17ஆம் அத்தியாயம்
55ஆம் வசனத்தில் சொல்கிறார். 27ஆம் அத்தியாயம் 16ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவது என்னவென்றால், வரிச சுலைமானு தாவூதுக்கும் சுலைமானுக்கும் எங்க அதாவது அதாவது இணைப்பு ஏற்படுகிறது, எங்க ஜாயிண்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னா, வரிச சுலைமானு சுலைமான் தாவூதுக்கு வாரிசாக வருகிறார். அப்போ தாவூதுடைய மகன் தான் என்ன சுலைமான், தாவூதுடைய மகன் தான் சுலைமான் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். 27ஆம் அத்தியாயம் 16வது வசனம். கால தாவூத் நபி சொன்னார், யா அய்யுஹன்னாஸ் மக்களே, உல்லிம்னா மன்திகத் தைர் ஊதீனா மின் குல்லி ஷைஇன், எனக்கு பறவைகளுடைய மொழி எனக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. யார் சொல்றான்? தாவூத் நபி சொல்றார். அது என்ன பறவைகளுடைய மொழி? பறவைகளுடைய மொழி சக இன பறவைகளோடு பேசும்போது என்ன அவங்க பேசிக்கிடுவாங்க, அதுவும் என்ன செய்யும், கொஞ்சி குலாம் போது அந்த அதற்கான மொழியை என்ன செய்யும், அதை பேசிக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஆனா என்ன பேசிக்கிடுது அப்படிங்கிறது வேற எந்த இனத்துக்கும் என்ன செய்யாது தெரியாது. வேற மற்ற பறவைக்கு தெரியுமா? வேற எந்த பறவைக்கும் தெரியாது. ஒரு பறவை அதனுடைய இனத்தோடு பேசும்போது மற்ற எந்த பறவைக்கும் அதனுடைய மொழி தெரியாது. வேறு இனத்துக்கு தெரியுமானா தெரியாது. ஆனால் இந்த பறவைகள் எந்த பறவை பேசினாலும் அதனுடைய மொழியை அல்லாஹ் எனக்கு நினைச்சிருக்கிறான், கற்று தந்திருக்கிறான். பறவைகளுடைய மொழியை அல்லாஹ் எனக்கு கற்று தந்திருக்கிறான் என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க, சொல்றாங்க. ஊத்தினா மின் குல்லி ஷை, எல்லா வகையான ஆற்றலையும் அல்லாஹ் எனக்கு நினைச்சிருக்கிறான், தந்திருக்கிறான். இன்னஹாதா லஹுவல் ஃபத்லுல் முபீன், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற இது இருக்குத, இது பகிரங்கமான ஒரு சிறப்பு, பிரம்மாண்டமான ஒரு சிறப்பு என்று தாவூத் நபி என்ன சொன்னாங்க, சொல்லி காட்டுறாங்க. தாவூத் சுலைமான், அந்த வசனத்துல தாவூதும் சுலைமான் என்ன செய்றாங்க, 27ஆம் அத்தியாயம் 16ஆம் வசனத்துல இவர் அவருக்கு வாரிசு அப்படிங்கிறது தெரிய வருது. வேற தாவூதும் சுலைமானும் வேற எங்க ரெண்டு ஒரு இணைகிறாங்க? அதாவது யூசுப்புக்கும் யாக்கூபுக்கும் அல்லது இப்ராஹிமுக்கும் அவருடைய தந்தைக்குமான இந்த தொடர்பு பல நேரங்கள்ல பல கட்டங்கள்ல பலவாறாக இருந்திருக்கிறது. ஆனா தாவூதுக்கும் சுலைமானுக்கும் அது மாதிரி தொடர்ந்து எங்காவது இருந்திருக்கிறதா என்றால் 2 இடங்கள்ல தான் என்ன தாவூதுக்கும் சுலைமானுக்கும் உண்டான அந்த இணைப்பை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பிறகு அவர் ரூட்ல போறாரு, இவர் ரூட்ல நினைச்சாரு போறாரு. ஆனா 2 பேருமே என்ன இறை தூதர்கள் தான். இவர் தகப்பனார், அவர் மகன்கிற அடிப்படையில அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுல ஒரு இடம் தான் தாவூத சுலைமான இது யாக்குமானி, தாவூதையும் சுலைமான்ட்டையும் ஒரு விவகாரம் என்ன செய்யுது, கொண்டு வரப்படுகிறது. தாவூதும் இருக்கிறார், சுலைமானும் இருக்கிறார். 2 பேருக்குமே அல்லாஹ் நினைச்சிருக்கிறான், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான். 2 பேருமே ஆட்சியாளராக நினைச்சாங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 2 பேர்ட்டுமே ஒரு விவகாரம் என்ன செய்து வருகிறது. இது யஹ்குமானி ஃபில் ஹர்தி, இது யஹ்குமானி ஃபில் ஹர்த். அந்த 2 பேருமே ஒரு விவசாய விவகாரமாக என்ன செய்றாங்க, தீர்ப்பு சொல்றாங்க. ஒரு விவசாய நிலம் விஷயமாக, ஒரு பயிர் விஷயமாக என்ன செய்றாங்க, தீர்வு சொல்றாங்க. இது நஃபஷத் ஃபீஹி கனமுல் கௌமி, ஒரு கூட்டத்தினுடைய அது ஒரு குடும்பத்துக்கு சொந்தமான ஆடு அந்த பயிரை என்ன செய்யுது, மேஞ்சிருச்சு. அப்போ ஒரு கூட்டத்துக்கு ஆடு சொந்தமா இருக்கு, ஒரு கூட்டத்துக்கு விவசாயம் சொந்தமா இருக்கு. விவசாயம் சொந்தமான இடத்துல ஆட்டை மேய்க்கிறவன் என்ன செய்யறான், உள்ள பத்தி விட்டுறான், அது உள்ள இறங்கி என்ன செய்யுது, விவசாயத்தை ஃபுல்லா என்ன செய்யுது, மேய்ச்சிருது. இந்த விவகாரம் சம்பந்தமாக தாவூதையும் சுலைமான்டையும் என்ன செய்யுது, இந்த விவகாரம் வருது. இந்த மாதிரி ஆட்டை பத்தி விட்டு என் விவசாயத்தை ஃபுல்லா நாசமாக்கிட்டாரு, இதுக்கு எனக்கு தீர்வு சொல்லுங்க அப்படிங்கிறத நம்முடைய பஞ்சாயத்து. இந்த பஞ்சாயத்து 2 பேர்ட்டையும் வருது. அப்படி வரும்போது குன்னாலி ஹுக்மிஹிம் ஷாஹிதீன், அப்போ இவங்க 2 பேரும் என்ன சொன்னாங்க என்பதற்கு நான் தான் சாட்சி. யாரு? அல்லாஹ் சொல்கிறான். இவங்க 2 பேரும் என்ன தீர்ப்பு சொன்னாங்கிறது அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியுமா? தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறான், நஹும் நகுஸ்ஸு அலைக மின் அம்பாயில் கைப், இந்த நபிமார்களை பற்றிய கடந்த கால வரலாறு மறைவானவைகளை நாம் தான் நமக்கு என்ன செய்யற சொல்லி தருகிறோம் என்று ஏற்கனவே யூசுப் நபி விஷயத்துல அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அப்ப இப்ப தாவூதுக்கும் சுலைமானுக்கும் அவங்க காலத்துல இது மாதிரி ஒரு பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்துல எப்படி தீர்ப்பு சொன்னாங்க என்பது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்லித்தராம தெரிய வாய்ப்பில்லை. இப்போ அவங்க என்ன சொன்னாங்க என்பதற்கு நான் தான் சாட்சி, என்ன தீர்ப்பு சொன்னாங்க என்பதற்கு நான் தான் சாட்சின்னு என்ன செய்யறான், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்போ ஃபஹம்னாஹா சுலைமான, ஆனா சுலைமானுக்கு இந்த விவகாரத்துக்கான விளக்கம் தீர்வு என்னங்கிறத நாம் விளங்கப்படுத்தினோம்னு அல்லாஹ் என்ன சொல்றான். அப்ப தாவூது ஏதோ இந்த விவகாரத்துல ஒரு சரியான தீர்வு என்ன செய்யல, சொல்லலை என்பதுதான் அதுல இருந்து விளங்குது. இதுக்கு நிறைய கதைகள்லாம் என்ன செய்வாங்க, கட்டி விடுவாங்க.
நமக்கு அந்த கதைகள்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா ஒன்றும் அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கணும். தாவூத் இப்படித்தான் இந்த விவகாரத்தை தீர்ப்பு சொன்னாரு, சுலைமான் இப்படித்தான் இந்த விவகாரத்தை தீர்ப்பு சொன்னாரு என்று அல்லாஹ் சொல்லி தராமல் நாம இந்த விவகாரம் இப்படி தீர்க்கப்பட்டது அப்படி தீர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்ல முடியாது. இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தாவூத்தை கொண்டு போகும்போது அவர் இப்படி சொன்னாரு, சுலைமான கிட்ட கொண்டு போகும்போது அவர் இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யணும், சொல்லி தந்திருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த விவகாரத்தை அல்லாஹ் தான வஹி மூலமா குர்ஆன்ல சொல்லி கொடுக்குறான். அப்படி வருவது மற்றவங்க இதுல பூந்து என்ன செய்ய முடியாது. இதுக்கு இப்படித்தான் தீர்வோ, அதுக்கு இப்படித்தான் தீர்வோ, அந்த தீர்வு அவர் அப்படி சொன்னாரா, அதனால இந்த தீர்வு இவர் இப்படி சொன்னாரு, அவர் தப்பு பண்ணிட்டாரு, இவர் சரியா சொல்றாருன்னு சொல்லி நாம என்ன செய்ய முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா என்ன நமக்கு விளங்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, அல்லாஹ் ரெண்டு பேர்த்தையுமே இந்த விவகாரம் கொண்டு வரப்பட்டது. ரெண்டு பேர்த்தையுமே இந்த விவகாரம் கொண்டு வரப்பட்டதற்கு பிறகு ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்கிறதுக்கு நான் தான் சாட்சின்னு அல்லாஹ் என்ன சொல்லிடுறான். அப்போ இங்க என்ன நடந்துச்சுங்கிறதுக்கு அல்லாஹ் தவிர வேற மூணாவது சாட்சி யாரும் கிடையாது. அல்லாஹ் தவிர மூணாவது சாட்சி யாரும் கிடையாது. ஒன்னு மூணாவது சாட்சியா இருக்கணும்னா அந்த சம்பந்தப்பட்ட அந்த மக்கள் என்ன இருக்கணும், தாவூத் இப்படி எங்களுக்கு சொல்லிட்டாரு, சுலைமான் எங்களுக்கு இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லணும். அவங்க சொன்னதாக எதுலையுமே என்ன செய்யல, வரலங்கும் போது அப்ப நாம தான் என்ன செய்ய புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அடுத்த வசனத்துல 21 அத்தியாயம் 79 வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், சுலைமானுக்கு இந்த விவகாரத்தை நாம் என்ன செய்தோம், நல்ல விளக்கி கொடுத்தோம், அவருக்கு நல்ல புரிய வைத்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் புரிஞ்சு இதுல எப்படி தீர்ப்பு சொல்லணும் அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டாருங்கிறது நம்ம அதுல இருந்து விளங்குது. தாவூதுக்கு இந்த விஷயத்தை நம்ம புரிய வைத்தோம் சொல்லி என்ன செய்யல, அடுத்த வசனத்துல சொல்லலைங்கும் போதும் அப்ப அவர் இந்த விவகாரத்தில் இந்த பஞ்சாயத்துல ஒரு சரியான தீர்வை சொல்லலைங்கிறது மட்டும்தான் நமக்கு என்ன செய்து தெரிய வருகிறது. அது என்ன தீர்வுங்கிறது நமக்கு தெரியல. அடுத்து குல்லன் ஆத்தைனா ஹுக்மம் வ இல்மா, ரெண்டு பேருக்குமே நாம் என்ன செய்திருக்கிறோம், இவருக்கு கொஞ்சம் அறிவை நம்ம கொடுத்து இந்த விவகாரத்தை இப்படி தீர்ப்பு சொல்லிருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டோம். என்ன சொன்னாங்கிறது எனக்கு தான் தெரியும். ஆனா ரெண்டு பேருக்குமே நாம் ஞானத்தையும் இல்மன் அறிவையும் ரெண்டு பேருக்குமே நம்ம கொடுத்துருக்கிறோம். ரெண்டு பேருக்குமே நாம கொடுத்துருக்கிறோம். இப்போ இதுல சஹர்னா தாவூதல் ஜிபால், தாவூதுக்கு மலையை நாம் என்ன செய்தோம், வசப்படுத்தி கொடுத்தோம். தாவூதுக்கு என்ன செய்தோம், மலையை வசப்படுத்தி கொடுத்தோம். என்ன வசப்படுத்தி கொடுத்தோம்? துஸப்பிஹன வத்தைர், மலையும் அதாவது பறவையும் தாவூதோடு சேர்ந்து தஸ்பீஹ் சொல்லும். தஸ்பீஹ் சொல்லும்னா என்ன? அல்லாஹ்வை புகழ்ந்து போற்றும். எப்படி தாவூத் அல்லாஹ்வை புகழ்ந்து போற்றுவாரோ மலையும் அல்லாஹ்வை புகழ்ந்து போற்றும், அதே மாதிரி பறவையும் அல்லாஹ்வை என்ன செய்யும், புகழ்ந்து போற்றும். அப்ப அது புகழ்ந்து போற்றுவது என்பது அது தாவூதுக்கு தான் விளங்கும். பறவை போற்றுவது ஏற்கனவே பறவையினுடைய மொழியை அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறான். மலையும் என்ன அல்லாஹ்வை துதிப்பது தாவூத் நபிக்கு என்ன செய்யும், விளங்கும். அத அல்லாஹ் என்ன செய்யறான், தாவூதுக்கு மலையை அவருடைய கட்டுப்பாட்டில் என்ன செய்கிறான், வழங்கியிருக்கிறான். நாம் இதை நிச்சயமாக செய்யக்கூடியவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது என்ன ஒரு விவகாரத்துல ரெண்டு பேரும் இறை தூதர்தான், ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கிறான், ஞானத்தை கொடுத்திருக்கிறான். சுலைமானுக்கு மட்டும் ஃபஹம்னாஹா, நாம் இந்த விஷயத்தை நாம அவருக்கு நல்ல இன்னும் விளக்கமாக நாம் என்ன செய்தோம், அவரை புரிந்து கொள்கிற மாதிரி நாம் என்ன செய்தோம், விளக்க வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறாங்க. இப்ப தாவூது விளங்காம போயிட்டாரா, அவருக்கு இந்த விளக்கத்தை எல்லாம் கற்றுக் கொடுக்காம போயிட்டானா என்று சொன்னால், இது பொதுவாக மனிதனுடைய இயல்பு. என்ன ஒரு விஷயத்தை ஒரு நம்ம கொண்டு போறோம், அவர் என்ன செய்வார்னா அவர் ஒரு யோசனை செய்வார், இந்த விஷயத்தை நம்ம இப்படி செஞ்சா நல்லா இருக்குமே, இதுக்கு இந்த தீர்வு சரியா இருக்குமே அப்படின்னு அவர் சொல்வார். அதே விஷயத்தை இன்னொரு ஆண்டு போகும்போது அவர் சொன்னதுக்கு நேர் மாற்றமா இன்னொன்று சொல்வார். அப்ப நம்ம யோசிப்போம், என்னடா இது, இவர் இப்படி சொல்ல அப்படி சொல்லாரு அப்படின்னு சொல்லி நாம தான் இதுல எதை எடுத்துக்கிறதுன்னு சொல்லி நாம தான் முடிவு பண்ணணும். நாம இதுல எதை எடுத்தாலும் என்ன, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மார்க் அடிப்படையில உலக விவகாரத்துல அனுபவ ரீதியாக சிலது நமக்கு தோற்று போவோம், சிலது நமக்கு வெற்றியாக அமையும், அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை. ஆனா மார்க்க விவகாரங்கள் என்று வருகிற போது மார்க்க விஷயத்திலையுமே என்ன ஆதாரங்களின் அடிப்படையில ஒருவர் ஒரு கருத்தை சொல்கிறார், இன்னொருவர் அதே ஆதாரங்களின் அடிப்படையில் வேறொரு கருத்தை சொல்கிறார். இது இந்த கருத்து ஆதாரத்துக்கு முரணல்ல, இந்த கருத்தும் ஆதாரத்துக்கு முரணல்ல. ரெண்டுல எதை எடுத்தாலும் எடுத்து நடைமுறைப்படுத்துகின்றவர் குற்றவாளி அல்ல. இதுதான் சரி, அது தவறு என்று தீர்ப்பு சொல்லக்கூடிய யாரு? அல்லாஹ். நாளை மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வான், தீர்ப்பு சொல்லுவான். அல்லாஹ் தீர்ப்பு சொல்லும் போது யாருடைய கருத்தை எடுத்து நடைமுறைப்படுத்தினாரோ அது சரி என்றால்
அவருக்கு 2 கூலி, சொன்னவருக்கு 2 கூலி. ஏன்? அவர் சரியான கருத்தை என்ன செய்திருக்கிறாரு, சொல்லியிருக்காரு, ஆய்வு செஞ்சு சொல்லியிருக்கிறாரு, சரியை அவர் என்ன செய்திருக்காரு, மக்களுக்கு சொல்லியிருக்காரு. அதனால அவருக்கு 2 கூலி. தவறான கருத்து சொன்னாரு, அவரும் தப்பா சொல்லல, அவரும் ஆதாரங்களின் அடிப்படையில் தான் என்ன இது இப்படிதாங்க அப்படி சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதனால அவர் குற்றவாளியா இல்ல, அவருக்கு 1 கூலி. ஏன்? அவர் ஆய்வு செய்தார், அவருடைய கருத்து தான் தவறாய் போய்விட்டது ஒழிய ஆய்வு செய்ததுக்கான 1 கூலி உண்டு. மற்றவர் ஆய்வு செய்தார் 1 கூலி, சரியாக சொன்னார் இன்னொரு கூலி, ஆக 2 கூலி உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க. ஒரு விவகாரம், ஒரு நடைமுறையில ஒரு நிர்வாகம் சொல்லி வரும்போது அந்த நிர்வாக ரீதியாக இதை எப்படி தீர்க்கிறது என்று நிர்வாகத்தில் இருக்கிறவங்க ஒரு முடிவை எடுக்கும்போது அது சில நேரங்களில் சரியாகவும் இருக்கும், சில நேரங்களில் தவறாக இருக்கும். தவறாயிட்டா அந்த நிர்வாகி அதற்கு குற்றவாளியாக கருதப்பட மாட்டார். சரியா இருந்தால் அந்த குற்றவாளி என்ன நிச்சயமாக அவருக்கு 2 கூலி உண்டு, தவறா சொன்னவருக்கு 1 கூலி உண்டு, அவர் தண்டிக்கப்பட மாட்டார் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, சொல்லி தர்றாங்க. அந்த அடிப்படையில் தான் என்ன தாவூதும் சுலைமான். தாவூத் அவர் ஒரு கருத்தை சொன்னார், இதுல அதாவது ஆடு மேய்ஞ்சிருச்சான், அப்போ ஆட்டை நீ என்ன செய்யணும், அவன்கிட்ட ஒப்படைச்சிடணும். திரும்ப இந்த பயிர் எப்போ வளர்ந்து நல்ல செழித்து வருதோ அது வரைக்கும் அவரை ஆட்டை வச்சு என்ன செய்வாரு, பால் கறந்துக்கிடுவாரு, அது என்னன்னாலும் செஞ்சுக்கிடுவாரு. நல்ல பயிரை நீ வளர்த்து கொடுத்ததுக்கு அப்புறம் நீ ஆட்டை பத்திட்டு போ அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்லியிருப்பாரு. அதுல இவர் என்ன சொல்லியிருப்பாரு, அதெல்லாம் கிடையாது, இதுக்கு சேதாரமாக ஒரு 10 ஆடை தந்துட்டு நீ போ அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருப்பாரு, ஏதோ ஒண்ணு சொல்லியிருப்பாரு. ஆனா இதுல தாவூது நபியை அல்லாஹ் முன்னிறுத்தாமல் சுலைமான் நபியை தான் என்ன செய்கிறான், முன்னிறுத்துகிறான். சுலைமான் என்பவரும் தாவூதுடைய மகன், அவருக்கு நாம இதை என்ன செய்து விளங்கப்படுத்தினோம் அப்படின்னு சொல்வதிலிருந்து அவரை விட இவர் தான் இதுல சரியாக சொல்லியிருப்பார் என்று நம்ம அதுல இருந்து என்ன செய்ய முடிகிறது, புரிய முடிகிறது என்பதை இந்த 21வது அத்தியாயம் 78வது வசனம் 79வது வசனம் சொல்லி காட்டுது. இதுல அடுத்தது தாவூதுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், பறவைகளுடைய மொழியை கற்றுக் கொடுத்தான், மலையையும் அவர் வசப்படுத்தி கொடுத்தான், மலையையும் அவர் வசப்படுத்தி கொடுத்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது மலையை வசப்படுத்தி கொடுத்தாங்கன்னா என்ன இருக்கும், நாம ஓட்டுகிற வாகனம் இருக்குதா இல்லையா, நம்ம கட்டுப்பாட்டில் நம்ம கண்ட்ரோல்ல ஓடுதா இல்லையா, ஒரு சைக்கிளா இருந்தாலும் சரி, அதை நம்ம ஓட்ட பழகினதுக்கு அப்புறம் முன்னால ஒரு வீல் பின்னால ஒரு வீல் தான், அந்த திருப்போல உள்ள அந்த டயர்ல நாம என்ன செய்யறோம், ஒரு 100 கிலோ எடை கொண்ட ஒரு மூட்டையை பின்னால வச்சுக்கிறோம், நாம ஒரு 75 கிலோ மனுஷன் முன்னால உட்காந்துக்கிட்டு அதை நம்ம என்ன செய்யறோம், ஓட்டுறோம். நம்ம திறமையா இல்ல, அதை பேலன்ஸாக ஓட்டுகிற அந்த ஒரு வழிமுறைய ஒரு ஒரு வலிமையை அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், நமக்கு தந்திருக்கிறான். அது நம்ம கட்டுப்பாட்டில் என்ன செய்து ஓடுது. அது அதனுடைய இஷ்டத்துக்கு ஓடுச்சுன்னா மூட ஒரு பக்கமும் நாம இன்னொரு பக்கமும் என்ன செய்வோம், விழுந்து கிடப்போம். அப்படிதான் இல்லையா? இப்ப அல்லாஹ் நமக்கு அதை வசப்படுத்தி தந்திருக்கிறான். இதுதான் நம்ம ஓடக்கூடிய பைக்கு, இதான் நம்ம ஓடக்கூடிய காரு, இதான் நம்ம ஓடக்கூடிய கப்பல், இதான் நம்ம ஓடக்கூடிய விமானம், இதான் நாம ஓடக்கூடிய ராக்கெட்டு, எல்லாமே அல்லாஹ் நமக்கு என்ன செய்திருக்கிறான், வசப்படுத்தி தந்திருக்கிறான். இப்படி நமக்கு நம்ம கண்ட்ரோல்ல நம்ம கட்டுப்பாடுல நம்ம சொல்ற மாதிரி கேட்கிற மாதிரி இந்த வாகனங்களை வசப்படுத்தி தந்ததைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். என்ன, சுப்ஹானல்லதி சக்கர லனா ஹாதா. நம்ம வாகனத்துல ஏறும்போது நம்ம என்ன சொல்லணும், நல்லா சொல்றான், சுப்ஹானல்லதி சக்கர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன். இந்த அதாவது அல்லாஹ் தூயவன், சக்கர லனா ஹாதா இவைகளை எல்லாம் எங்களுக்கு வசப்படுத்தி தந்தானே அந்த அல்லாஹ் தூயவன் அப்படிங்கிற அந்த இடத்துல சக்கர என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அதே ஒரு வார்த்தையை தான் அல்லாஹ் அங்க என்ன செய்கிறான், சக்கரல் ஜிபால வசக்கர்னா தாவூதல் ஜிபால். தாவூதுக்கு இந்த மலையை நாம் என்ன செய்தோம், வசப்படுத்தி கொடுத்தோம். அப்ப சொன்ன மாதிரி கேட்கும், இந்த மலை என்ன செய்யும், சொன்ன மாதிரி கேட்கும். தாவூது என்ன சொல்றாரோ அது மாதிரி அந்த மலை கேட்கும் என்று நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 21வது அத்தியாயம் 80வது வசனத்துல அடுத்து இன்னொன்னு தாவூது நபிக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லம்னாஹு ஸனஅத லபூஸின். தாவூதுக்கு நாம் அதாவது கேடயம் தயாரிக்கின்ற அந்த அந்த கலையை நாம் என்ன செய்தோம், கற்றுக் கொடுத்தோம். என்ன கேடயம், லக்கும் லி துஹ்சினக்கும் மின் பாஸிக்கும். யுத்தம் என்று வந்தால் அந்த யுத்தத்தில் உங்களை பாதுகாக்கக்கூடிய அந்த கவசம் கேடயம் இருக்கா இல்லையா, அந்த கேடயத்தை எப்படி தயாரிக்கிறது, கேடயத்தை எழுந்து தயாரிக்கிறது. இப்ப புல்லட் ப்ரூஃப்னு என்ன மனிதன் கண்டுபிடித்திருக்கிறான். ஒரு காலத்துல புல்லட் ப்ரூஃப் என்ன, இரும்பத்துக்கு அப்படியே என்ன செய்யணும், சட்டையா மாற்றணும். சட்டைக்கு பதிலா என்ன செய்யணும், இரும்பு சட்டையத்துக்கு அப்படி மேல போட்டு என்ன செய்யணும். இதுக்கு முன்னால இந்த ராஜான் அதாவது ராஜனுக்கு அந்த மன்னர்களுக்கு தேவையான அந்த சோல்ஜர்ஸ் படை வீரர்கள் எப்படி காட்சி அளிப்பாங்க நம்ம படங்கள்ல என்ன செய்ய பார்த்துருக்கிறோம். அப்ப பெரிய இரும்பை என்ன செய்வோம் போட்டுப்போம், வரியன் மாதிரி என்ன செய்வாங்க போட்டுருப்பாங்க. இப்ப அந்த மாதிரியே புல்லட் ப்ரூஃப் இருக்கு. 4 3 10 அடுத்து என்ன ஒரு கரு சூட்கேஸ் மாதிரி என்ன
மோடிக்கு பின்னால இந்த பக்கம் 4 பேர் அந்த பக்கம் 4 பேர் நினைச்சான் தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது என்னது? அது புல்லட் ப்ரூஃப். எங்கிருந்தா ஏதாவது ஒன்று வந்துருவீங்க, ஒரு தூக்கிச்சு வந்தாலும் என்ன உடனே டபார் நினைச்சாங்க பிரிச்சிருவாங்க. அந்த தீக்குச்சி அதுல என்ன செய்யப்படும். ஒரு சின்ன ஒரு பொடி கல் வந்தாலும் கூட என்ன இப்படி தூக்கி விரிச்சிருவாங்க. அந்த பொடி கல் கூட அதில் பட்டு ஒண்ணுமே ஆகாது. ஒரு குண்டே வந்தாலும் என்ன அந்த குண்டு அது என்ன செய்யும், தாங்கும். அந்த அளவுக்கு இப்ப நவீன என்ன புல்லட் ப்ரூஃப் என்ன குண்டு துளைக்காத ஆடை அப்படி சொல்லி கண்டுபிடிச்சிருக்கான். இந்த குண்டு துளைக்காத ஆடையினுடைய இந்த கலையை அல்லாஹ் தாவூது நபிக்கு என்ன செய்திருக்கிறான், கற்றுக் கொடுத்திருக்கிறான். தாவூது நபிக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான் என்பதை இந்த வசனம் என்ன சொல்லி காட்டுது. வஹல் அன்தும் ஷாக்கிரூன், நீ நன்றி செலுத்தக்கூடியவராக இருப்பாயா என்று அல்லாஹ் கேட்கிறான். அடுத்து 34ஆம் அத்தியாயம் 10ஆம் வசனத்திலே வலகது ஆத்தீனா தாவூத மின்னா ஃபضلا, நாம் தாவூதுக்கு நம்மிடமிருந்து அதிக சிறப்பை நாம் என்ன செய்தோம், வழங்கினோம். எப்படி சிறப்பை வழங்கினோம்? யா ஜிபால், மலையே, அவிபீமாஹு, அவரோடு சேர்ந்து நீயும் என்ன செய்ய, அதாவது வழிபடு. ஒத்தை பறவையே, அவரோடு சேர்ந்து நீங்களும் என்ன செய்யுங்க, அடிபணியுங்க. அப்படின்னா அவர் தொழுறாருன்னா நீங்களும் என்ன செய்யுங்க, தொழுவுங்க. பறவையும் அல்ல என்ன செய்யறான், தொலை சொல்றான். மலையை அல்ல என்ன செய்யறான், தொலை சொல்றான். மலையையும் பறவையும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்க சொல்றான். எப்போ? தாவூது செய்யும் போது அவரோடு சேர்ந்து நீங்கள் என்ன செய்யுங்க என்ற ஒரு சிறப்பை நாம் தாவூதுக்கு வழங்கினோம். அத்தோடு அலன்னால் அருள் ஹதீத், அவருக்கு இரும்பை நாம் என்ன செய்தோம், எளிமைப்படுத்தி கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். இரும்பை நாம் நினைச்ச மாதிரி கத்திய அருவாலை நீங்க நாம செய்ய முடியுமா? முடியாது. அது யார் செய்வான்? கொல்லந்தான் என்ன செய்வான். அது சட்டியா செய்யறதா இருந்தாலும் சரி, கத்தியா செய்யறதா இருந்தாலும் சரி, பெரிய அளவுக்கு என்ன ஒலையில போட்டு ஊதி அதை பழுக்க காய்ச்சி அதுக்கப்புறம் அவன் நினைக்கிற பாத்திரங்களாகவோ நினைக்கிற ஆயுதங்களாகவோ என்ன செய்வான், அடுத்து துவச்சி என்ன நிமித்தி எடுத்து நாங்க பிடிங்க கத்தி அருவாரு, நாங்க சட்டி அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், தருவான். அவ்வளவு வேலையெல்லாம் தாவூது நபி செய்ய வேண்டிய தேவையில்லை. அந்த இரும்பை இப்படிலாம் என்ன ஒலையில போட்டு ஊதி அதை எடுத்துதான் அதை வந்து சரி அவசியமே இல்லை. அல்லாஹ் அவருக்கு என்ன அதை என்ன செய்யலாம், எளிமைப்படுத்தி கொடுத்தான். அவர் நினைக்கிற மாதிரி எதை வேணாலும் என்ன செய்யலாம். அப்போ இரும்பை பற்றிய அந்த நுணுக்கங்கள், கலைகள் எல்லாமே அவருக்கு அல்லாஹ் அனுப்பிச்சிருக்கிறான், கொடுத்திருக்கிறான். அந்த ஆற்றலை தாவூதுக்கு அல்லாஹ் அனுப்பிச்சிருக்கிறான், வழங்கி இருக்கிறான். அதனால அமல் சாபிகாத்தின், நீ உனக்கு தேவையான அந்த அதாவது அந்த கவசங்களையும் அந்த கவசங்களை அணிந்து கொள்வதற்கான சங்கிலிகளையும் சர்தி அதில் அணிந்து கொள்வதற்கான சங்கிலி என்னென்ன செய்யணுமோ உனக்கு தோணுதோ அதை இந்த இரும்புல இருந்து நீ என்ன செய்து கொள். வாமலு சாலிஹா, நல்லவைகளை நீ செய்து கொள். இன்னி பிமா தாமலுன பசீர், நிச்சயமாக நீ செய்வதை நாம் நன்கு உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாவூது நபியை பத்தி என்ன செய்றான் சொல்றான். ஒரே ஒரு இடத்துல என்ன தாவூதும் சுலைமானும் 2 பேரும் என்ன செய்றாங்க, மேட்ச் ஆகுறாங்க. 2 பேரும் என்ன செய்றாங்க, ஒரு உபகாரத்தை என்ன செய்றாங்க, சந்திக்கிறாங்க. அதுக்கு அடுத்து வேற எங்கே தாவூதுக்கும் சுலைமான் நபிக்கு எங்கேயாவது தொடர்பு வந்திருக்கா அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல இன்னொரு தொடர்பு வருது. இன்ஷா அல்லாஹ் நாளை நான் பார்ப்போம். பாரக்கல்லாஹ்.